ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காடஸ் ப்ளஸ் யூ ஃப்ரம் டெத்தோட எபிசோட் 5. போன எபிசோடில் துப்புக்கு வந்து அடிபட்டிருக்கும். அதே நேரம் டெரைனுக்குமே வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். எபிசோட் 5ஓட ஸ்டார்டிங்கில் துப்பு தான் வந்து காட்டுறாங்க. துப்பு வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வெளியே வருவான். அப்போ அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து நீங்கள் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிடுறாங்க. சிங் வந்து துப்கிட்ட, நீ எதுக்காக உள்ளே வந்த, கொஞ்சம் மட்டும் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட உன்னோட உயிரே கூட போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். துப் வந்து இங்கே பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹர்ட் ஆகிடக்கூடாது, அதனால தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வீட்டில் அந்த பவுல் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கும்ல, அதை வந்து கெட்ட சகனமாக எனக்கு தெரிஞ்சுது, அதனால தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கம்பியெல்லாம் உங்கள் மேலே விழுகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் அதை வந்து தடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். சிங் வந்து வழக்கமாக இந்த மாதிரியான விஷயத்த வந்து நம்ப மாட்டான்ல, அதனால் அதை அப்படியே விட்டுடுறான். அதுக்கப்புறம் சரி, இந்த ரிசல்ட் வந்துட்ட பிறகு நீனும் நானும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அங்கே கிங் வந்துட்டு டெரைனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த வந்து சொல்கிறான். இதை கேட்ட உடனே 3 பேரும் சேர்ந்து டெரைனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. தான் அப்போ வந்து வெளியே உட்காந்துருப்பான். உடனே டெரைனுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வந்து அவன் நேற்று நைட் எனக்கு கால் பண்ணிகிட்டே நடந்துகிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஆக்சிடெண்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டான், அதனால தான் வந்து இவனுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கான எந்த விதமான க்ளூவுமே வந்து அவனுக்கு கிடைக்கல. இப்போ வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான நிலமையில தான் வந்து இப்போ அவன் இருந்துக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நான் வந்து அவன் கூட கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். உடனே இவங்க 2 பேரும் உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியே ஒரு நர்ஸ் வராங்க. உடனே வந்து அவன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ நர்ஸ் வந்து அவங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் முடியாத நிலமையில தான் இருக்குது, அவங்களோட உடம்புல சுத்தமாகவே ரத்தம் இல்லை, எல்லாமே லாஸ் ஆகிக்கிட்டே வருது, அதனால ஓ குரூப் ரத்தம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிங் வந்து நர்ஸ் கிட்ட எனக்கு கூட ஓ பிளட் குரூப் தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே நர்ஸ் வந்து அப்படின்னா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இன்றைக்கி மட்டும் கிங் இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேனே தெரியல, அவன் வந்து எனக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே இப்படி ஒன்றா இருக்கும்போது நம்மளோட பழைய ஞாபகம் எல்லாமே எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது, நீ வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறான். கிங் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நீ என் மேலே கோச்சிக்காத, நான் கண்டிப்பாக அவனுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே டெரைன் வந்து இன்னைக்கு இருக்கிற மனுஷன் வந்து நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது, இப்போ வந்து நீயே இப்போ டெரைன் எடுத்துக்கோயேன், இப்போ டெரைன் வந்து எந்த நிலைமையில இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே சிங் வந்து நீ எதுக்காக இப்படிலாம் பேசுகிற, டெரைன் வந்து நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. துப்பு வந்து இவங்க 2 பேத்துக்காகவுமே அந்த கிரில் பண்ண போர்க்கு வந்து வாங்கி வச்சிருப்பான். அதை இவங்க 2 பேத்துக்கிட்டேயுமே வந்து கொடுக்குறான். உங்களுக்காக தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிங் வந்து உன்னை நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன், அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் துப்பு வந்து நீங்கள் ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால சிங் வந்து சரி அப்படின்னா நான் இதை வந்து அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு டெரைனை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு வந்து அவனுக்கு வந்து இன்னுமுமே சர்ஜரி போய்கிட்டு தான் இருக்குது, அவனுக்கு வந்து ஓ டைப் பிளட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறான். உடனே துப்பு வந்து என்னோட பிளட் கூட ஓ குரூப் தான் அப்படின்னு சொல்கிறான். இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே டக்குனு கிங் வந்துட்டு, இங்கே பாரு நீயே வந்து ஓனா மாதிரி இருக்க, அப்படி இருக்கும்போது நீயெல்லாம் பிளட்டு கொடுத்த அப்படின்னா உன்னோட உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது, நான் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இவங்கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கிங் வந்து டெரைனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி நான் வந்து விசாரிக்கிறதுக்காக போகிறேன், நீனும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கை வந்து கூப்பிடுறான். உடனே துப்பு வந்து சிங் கூட சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ கிங் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு நாங்கள் 2 பேரும் வேலை விஷயமா போகிறோம், நீ எல்லாம் வரணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு சிங்கை மட்டும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். சிங்கும் வந்து நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த துப்புக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேரும் விசாரித்து முடிச்சுட்டு பார்க்குறதுக்காக வருவாங்க. வந்து டெரைன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, இன்னைக்கு ஏற்கனவே டைம் ஆச்சு, நீங்கள் நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும், அதனால நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே கிங் வந்து இன்னைக்கு நானுமே வந்து உன் கூட தான் சேர்ந்து தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து வேணாம், நானே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கிங் வந்து இங்கே பாரு, எனக்கு வந்து இங்கே தங்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் டெரைனுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்த வந்து நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். வந்து டெரைனை பார்த்துட்டு இவன் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ சிங் வந்து போனதெல்லாம் போகட்டும் விடு, இப்போ வந்து உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், சூப் வந்து ஆர்டர் போடவா அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ஆர்டர் போட்டுட்ருக்கான். அப்போ துப்புமே வந்து அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு வந்து ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு துப்பு வந்து எனக்கு வந்து பசிக்கலை, எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான்.
வீட்டுக்கு வந்த உடனேயே துப் வாங்கி கொடுத்த சாப்பாடு எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு எனக்கு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்குது, அதனால இதை நான் நாளைக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே துப் வந்து அந்த பார்சலை கையில் எடுத்துட்டு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானே வந்து இப்போவே சாப்பிட்டு காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். உடனே சிங் வந்து என்ன நீ அதை வந்து சூடு பண்ணாமல் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ துப் வந்து இந்த போர்க் வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் வந்து இதை நானே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாட்டி வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டை வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சிங் வந்து நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ என் மேலே கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது, நீ எதுக்காக என் மேலே கோவமா இருக்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் இவன் வந்து அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதனால இவன் வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி எதுக்காக இவ்வளோ கோவமா இருக்க அப்படின்னு கேட்குறான். அதனால துப்புமே வந்து நீங்களும் இன்ஸ்பெக்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். சிங் வந்து அதெல்லாம் பழைய ஃபோட்டோ, அதெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். துப் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி வேற என்னமோ இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்கிறான். சிங் வந்து இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறான். துப் வந்து நான் உங்கள் இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறதுனால தானே இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் வந்து கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு தொல்லை தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கிங் வந்து செய்கிட்ட இப்போ உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு செய் வந்து அதுதான் எனக்கும் வந்து தெரியல, நாங்கள் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இல்லைனா அவன் வந்து என்னோட எக்ஸா, இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்கிறான். உடனே கிங் வந்து இங்கே பாரு, நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற சான்ஸ் வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து இருக்காது, அது வந்து நம்மக்கிட்ட வரும்போது நம்ம வந்து அதை மிஸ் பண்ணாமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சிங் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்து பார்க்குறான். பார்த்தா இந்த துப்பு வந்து வீட்டுக்குள்ளேயே டென்ட் வந்து போட்டிருப்பான். என்னோட ஸ்டோர் ரூம்லேருந்து இந்த டென்ட் எடுத்துட்டு என்னோட வீட்டுக்குள்ளேயே எதுக்காக இந்த டென்ட்டை வந்து இங்கே போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு துப்பு வந்து எனக்கு ரொம்பவே கொசு தொல்லை இங்கே வந்து அதிகமாக இருக்கா, அதனால தான் இதை வந்து இங்கே நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கொசுவெல்லாம் வந்து உள்ளே வந்துடும், அதனால நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ சிங் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிறதுனால நீ என் மேலே வந்து கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு துப்பு வந்து இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதனால் இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு வந்து எனக்கு டைம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் தேவைப்படுது, அதனால் நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அங்கேருந்து போக சொல்கிறான். சிங்கம் வந்து இவன் அப்படி என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேப்பை வந்து எட்டி பார்க்குறான். பார்த்தா இவன் அந்த பேயை தான் வந்து இங்கே வரைஞ்சி வச்சுட்டு இருப்பான். அப்புறம் துப்பு வந்து சிங்கிட்ட நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஜிப்பை பூட்டிட்டு இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்கிறான். சிங்கம் வந்து இதெல்லாம் கால கொடுமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஜிப்பை வந்து போட்டுட்டு அவனோட ரூமுக்கு வந்து கிளம்புறான். அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனேயே சிங் தான் வந்து ஃபஸ்ட்டு எந்திக்கிறான். இவன் எந்திரிச்ச உடனேயே நேற்று வந்து இவன் போருக்கு சாப்பிடாம விட்டுருப்பான்ல, அந்த போருக்கெல்லாம் வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக துப்பு முன்னாடியே வந்து உட்காந்துட்டு நான் வந்து இதை இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெதுவாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனால் அப்போ கூட துப்பு வந்து அதை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான், அவன் வந்து உள்ளே தான் இருக்கான். அதுக்கப்புறம் கிங் வந்து அவனோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அவங்க அப்பா வந்து இங்கே பாரு, இந்த கேஸை வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழியை பாரு, இல்லைனா நம்மளோட குடும்பமே வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் வந்துட்டு நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவனுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குது அப்படிங்கிறது இப்போ வந்து நம்மளுக்கு காட்டலை, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிங் அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு ஜேம்ஸ் அப்படிங்கிறவங்களோட விக்டம் வீட்டுக்கு தான் வந்து வந்திருப்பான். மிக் வந்து இவன் தனியாக வரதை பார்த்துட்டு எப்போவுமே துப்பு வந்து உங்கள் கூட பச தடவன மாதிரி ஒன்றா ஓட்டிட்டு வருவானே, அவன் வந்து இன்னைக்கு வரலையா அப்படின்னு கேட்குறான். சிங்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிங்கு வந்து இங்கே வரலையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மேக் வந்து நான் அவங்கக்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆனால் அவங்க தான் வந்து இன்னுமே இங்கே வரல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வரான். நான் நர்ஸ் கிட்ட வந்து டெரைனை பார்த்துக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க்லேயும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான் நான் இங்கே கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேக் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஏற்கனவே ஜேம்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் தெரியாதவங்க யாராவது பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு அந்த ஜேம்ஸோட சிஸ்டர் வந்து அவன் வந்து ரொம்பவே நல்லா படிக்கிற பையன், அதே மாதிரி ஒரு நாள் வந்து நைட்டு வந்து படிச்சு இருந்தான், அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து அவனோட ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அவன் வந்து ரொம்பவே வித்தியாசமாக வந்து நடந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. அதில் ஜேம்ஸ் வந்து அவனோட ரூம்குள்ளேயே இருந்துக்கிட்டு நிறைய மந்திர வார்த்தைகள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை வந்து அவளோட சிஸ்டர் வந்து பார்த்துருப்பான். உடனே சிங் வந்து அவன் எப்போலேருந்து இப்படிலாம் நடந்துக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அவனோட அம்மா வந்து அவன் எப்போ சாண்டிதாமுக்கு வந்து போனானோ அப்போலேருந்து தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் சிங்குக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த பையனோட ரூமுக்கு
ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ சேய்க்கு வந்து அந்த சாண்டி தாமோட ப்ரேயர் புக்கு வந்து கையில் கிடச்சிருக்கும். ஆனால் அவனுக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறது சரியாக தெரியாதுல்ல. அதனால அவன் ரொம்பவே அதை கண்டுக்காம டக்குன்னு மேலே தூக்கி வச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக கீழே குனிஞ்சு பார்க்குறான். பார்த்தா அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கலாம் ஒரு சிம்பிள் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்கல்ல, அந்த சிம்பிள் வந்து ஒரு துணியில் வரைஞ்சி அதை அப்படியே அங்கே ஒட்டியிருக்காங்க. உடனே சிங்கை கூப்பிட்டு இந்த மாதிரி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறான். இவனும் வந்து அதை கையில் எடுத்து பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி 2 பேர் வீட்டில் இதே மாதிரி சிம்பிள் தான் வந்து பார்த்தேன், அதே சிம்பிள் தான் வந்து இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் திருப்பியும் எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மெக் வந்து அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல் கிட்ட தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த நீச்சல் குளத்துக்குள்ளே ஒரு தலை வெட்டப்பட்ட பொம்மையை வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே கை விட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து உள்ளே இருந்து அந்த பேய் எப்போவுமே வரும்ல, அந்த பேய் வந்துட்டு டக்குன்னு இவனை உள்ளே பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. இவனும் வந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ சிங்கம் வந்து அந்த சத்தம் கேட்டு அங்கே வந்துட்டு அவனை வந்து எப்படியோ காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் சிங் வந்து அந்த பொம்மையை கையில் வாங்கி பார்க்குறான். அப்போ மேக் வந்து சிங் கிட்ட, நான் வந்து இதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது உள்ளேருந்து ஒரு பேய் வந்து என்னை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே சிங்கமே சரி நீ வந்து இதெல்லாம் நினச்சி பதறாத, கொஞ்சம் கூல் டவுன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிங்கம் செய்யும் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் துப் சொன்ன எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய் வந்து அவன் கிட்ட சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் எதுக்காக அவன் வந்து இன்னைக்கு இங்கே வரல அப்படின்னு சிங் கிட்ட கேட்குறான். சிங் வந்து அவன் நேற்று என்கிட்ட கிங்கை பற்றி கேட்க ஆரம்பிச்சான். நான் வந்து அவனை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் அவன் வந்து என் மேலே கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்றான். உடனே செய்யுமே வந்து இப்படி நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே உங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ போய்கிட்டு இருக்கு போல அப்படின்னு கேட்குறான். ஆனா சிங் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே செய் வந்து பட் என்னதான் இருந்தாலும் இந்த கேஸுக்கு வந்து துப்பு வந்து ரொம்பவே முக்கியம், அதனால நீ வந்து அவனை உன் கூடவே வந்து இனிமே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். உடனே சிங்கமே வந்து அவன் தான் என் மேலே கோவமாக இருக்கானே, அப்படி இருக்கும்போது நான் எப்படியே வந்து அவனை இங்கே கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு கேட்குறான். உடனே செய் வந்து அவனுக்கு ஏதாவது நீ வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போ, அதில் வந்து அவன் சமாதானம் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே சிங்கமே வந்து நான் அப்படின்னா வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். சிங் வந்து ஒரு கையில் பொக்கே அதுக்கப்புறம் இன்னொரு கையில் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐட்டத்தை வந்து வாங்கிட்டு துப்பை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போவான். துப் வந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனை பார்த்த உடனே கிட்டே எழுந்திரிச்சு வரான். இவன் கையில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இப்போ எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே சிங் வந்து ஏற்கனவே நீனும் நானும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், நீ என்கிட்ட அமைதியாக இருக்கிறது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் செய் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து கொடுத்தான், அதனால தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே துப்புமே வந்து அவன் கையில் இருக்கிற பொக்கேவை வந்து இவன் கையில் வந்து வாங்கிக்கிறான். அப்போ சிங் வந்து மெதுவாக துப்போட கையை பிடிச்சி அந்த பிரேஸ்லெட்டையுமே வந்து அவன் கையில் மாட்டி விடுறான். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அதில் சிங் வந்து இன்னைக்கு காலையில் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் வந்து நான் போருக்கு வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். அதை வந்து துப்புமே வந்து பார்த்துருப்பான். அவனுக்கு அப்போவே வந்து கோவம் போயிருக்கும். ஸோ இப்போ துப்பு வந்து சிங் கிட்ட, நான் வந்து இதை காலையிலே பார்த்துட்டேன், எனக்கு வந்து உன் மேலே எந்த கோவமும் இல்லை, பட் இருந்தாலும் நீ என்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுற அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் உன்கிட்ட இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பூவெல்லாம் எடுத்து சாமி கிட்ட வச்சுட்டு திருப்பி சிங் கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு நீ வந்து இன்னும் கிங்கை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறான். கிங்கை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுல எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஆனால் அதை நினச்சி நீ வந்து கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு சிங் தான் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருப்பான். அதுக்கப்புறம் தான் அங்கே கிங் வந்து ஜாயின் பண்ணுறான். இவன் அங்கே ஜாயின் பண்ணிட்ட பிறகு 2 பேருமே ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லாவும் வேலை பார்க்குறாங்க. அப்படி ஒரு நாள் ஒர்க்குக்கு போயிருக்கும் போது சிங்கை வந்து ஒருத்தன் கத்தியால் குத்துறதுக்கு வருவான். அது கிங் வந்து தடுத்துடுறான். இவனும் வந்து வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்லேயே வந்து 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கிட்ட வந்து அந்த சீனை வந்து காட்டுறாங்க. உடனே துப்பு வந்து அதை இமேஜின் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறான். சிங் வந்து நீ தானே ஃப்ளாஷ்பேக் பற்றி கேட்க ஆரம்பிச்ச, அதனால தானே நான் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே துப்பு வந்து இப்போ வந்து நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன சொல்ல வரீங்க, நீங்களும் கிங்கு வந்து ஒன்றா வந்து வேலை பார்த்தீங்க அவ்வளோதான், அதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்குள்ள இல்லை அப்படி தானே சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறான். சிங்கு வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் வந்து யாரும் கூட இருக்கிறதுக்கு இப்படி தனியாக இருக்கிறதே பரவாயில்லல அப்படின்னு சொல்கிறான். உடனே துப்பு வந்து அப்படின்னா நான் எப்போவுமே வந்து உங்கள் கூடவே இருக்கலாமா, நீங்கள் வந்து என்னை தாராளமாக நம்பலாம், நான் வந்து உங்கள் கூடவே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அவன் காது கிட்ட வந்துட்டு, இங்கே பாருங்க மற்றவங்க வேணும்னா மாறலாம், ஆனால் நான் வந்து எப்போவுமே மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவனை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரான். சிங்கமே வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டான். பட் இருந்தாலுமே உனக்கு வந்து இப்போ என் மேலே கோவம் போயிடுச்சு அப்படி தானே, அப்படின்னா நான் போய் குளிச்சுட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறான்.
ஆனா நான் வந்து எபிசோட் 5 ஆகி போச்சு. இனிமையாவது இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து அதெல்லாம் அங்க நடக்கல. அவன் வேகமா குளிக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். அப்படியே குளிச்சு முடிச்சிட்ட பிறகு அவனோட ஃபேஸ்ல வந்து மாஸ்க்லாம் போட்டுட்டு இருப்பான். அதே நேரம் துப் வந்து பிரேயர்லாம் பண்ணிட்டு அவன் வந்து படுக்கலான்னு போகும்போது கரெக்ட்டா அந்நேரம்னு பார்த்து கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடுது. இதுலயே வந்து அவன் பாதி பயந்துடுறான். அப்ப சிங்கமே வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் துப்ப வந்து பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அப்ப இவன் இருக்கிற கோலத்த பார்த்துட்டு இவன் மேல மேல ரொம்பவே பயந்துடுறான். அதுக்கப்புறம் அவனோட வேஷத்தெல்லாம் கழச்சு போட்டுட்டு, "இங்க பாரு நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டயே வந்து போய் படுத்துக்கிறான். நாளைக்கு காலைல சீக்கிரமா எந்திரிக்கணும்ல, அதனால தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். துப்புமே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே சிங்க பார்த்துட்டு அவன் மேல கை போட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி சிங் வந்து எந்திரிச்சுட்டு துப்பு வந்து பார்க்குறான். துப்பு வந்து இவன்கிட்ட இப்படி நடந்துக்கிறத நினைச்சு இவனுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே அத வந்து வெளிய காட்டிக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல டெரெய்ன வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறான். பக்கத்திலேயே வந்து செய் படுத்திருக்கான். அவன பார்த்துட்டு, "இங்க வந்து யார் பேஷண்ட்டுன்னே தெரியல" அப்படின்னு சொல்றான். அப்பதான் செய் வந்து டக்குன்னு கண்ணு முழிச்சுட்டு, "நான் வந்து வீட்ல உன் கூடவே இப்படி தூங்கி பழக்கமாயிடுச்சா, அதனால தான் என்னால தனியா தூங்க முடியல. அதனால தான் உன் கூடவே வந்து படுத்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவன பார்க்கறதுக்காக சிங்கும், துப்பும் வந்து வந்திருப்பாங்க. "நீ வந்து எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அன்னைக்கு நைட்டு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி கேட்குறாங்க. டெரென் வந்து, "நான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து இறந்தவங்க கூடயும் மேட்ச் ஆகல. அதே மாதிரி வேற யார் கூடயுமே வந்து மேட்ச் ஆகல. எனக்கு தெரிஞ்சு அநேகமா அது வந்து கொலைகாரனோடதா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்றான். இத பத்தி சொல்றதுக்காக தான் நான் சேய்க்கு வந்து கால் பண்ணேன். ஆனா அதுக்குள்ளேயே வந்து அங்க ஒரு பேய் வந்துடுச்சு. அதுக்கு பயந்து வந்து நான் அங்கருந்து தள்ளி போகும்போது, ஒரு கார் வந்து என் மேல வந்து இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப துப் வந்து அந்த பேய் பாத் டப்புக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாரி ஒரு டிராயிங் பண்ணி வச்சிருப்பான்ல, அத வந்து டெரெய்ன் கிட்ட காமிச்சுட்டு, "இதுவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். டெரெய்னும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறான். உடனே செய்யும் வந்து அவன சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே மீட்டிங் போட்டுட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கிம் அப்படின்ற ஒருத்தன் வந்து அங்க உட்கார்ந்திருப்பான். அவன் வந்து இந்த பேயெல்லாம் வந்து கணக்குல எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே மெக் வந்து சிங் கிட்ட, "அப்படின்னா நம்ம வேற ஏதாவது எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும்" அப்படின்னு சொல்றான். சிங்கமே இத பத்தி நல்லா யோசிச்சுட்டு, இப்ப 3 கொலைக்குமே காமனா இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த சாந்திதாம் அப்படிங்கிற ஹவுஸ் தான். ஸோ நம்ம வந்து அந்த ஹவுஸ்க்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டு அங்க போறான். அங்க போய் பார்த்தா சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஒரு 7 ட்ரம் வந்து அங்க வச்சிருக்காங்க. அந்த ட்ரம்முக்குள்ள வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து எந்த டேட்ல வந்து பொறந்தாங்களோ, அதுக்கேத்த மாதிரி அதுக்குள்ள காயின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப கிங் வந்து சிங் கிட்ட, "நான் வந்து ஃப்ரைடே பொறந்தேன். நீ வந்து சாட்டர்டே தானே பொறந்த. எனக்கு வந்து அது நல்லாவே ஞாபகம் இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து துப்புக்கு வந்து கடுப்பாயிட்டு, "இங்க அது மட்டும் வந்து விஷயம் கிடையாது. அதையும் மீறி சில விஷயம் வந்து இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றான். அதாவது வாரத்துல இருக்கிற இந்த 7 நாளுக்குமே வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர பொறுத்து அந்த ட்ரம்முக்குள்ள வந்து நம்ம காயின் வந்து போடணும். அதனால காயின் எடுத்துட்டு வந்து சிங் கிட்ட குடுக்குறான். ஆனா அத வந்து கிங் வந்து வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து காயின் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சிங் வந்து, "நீ கூட சாட்டர்டே தான் பொறந்தியா?" அப்படின்ட்டு துப் கிட்ட வந்து கேட்குறான். இவனும் ஆமா அப்படின்னு சொல்லவே, உடனே சிங் வந்து, "அப்படின்னா நீனும் நானும் ஒரே டேல பொறந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாங்க. ஒரு பக்கம் இத வந்து கிங் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு, கையில வச்சிருந்த அந்த காயினெல்லாம் எடுத்து அவன் வந்து உள்ள கூட்டிட்டு, "நம்மளுக்கு வந்து டைம் ஆகுது. இன்வெஸ்டிகேஷன வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அங்கருந்து கூட்டிட்டு போறான். சிங்கும் துப்பும் வந்து ஒண்ணா சேர்ந்துட்டு கேன்டீனுக்கு வந்து போறாங்க. அங்க இருக்கிற லேடி கிட்ட யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பத்தி இந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஏற்கனவே இங்க வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா என்னன்னு தெரியல. அவங்க வந்து இங்க வரதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவங்க கிட்ட காமிச்சு, இவங்களெல்லாம் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் திருப்பியுமே வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மாஸ்டர் ஐசோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அங்க வந்து நிக்கிறாரு. அவர பார்த்த அடுத்த செகண்டே அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே பித்து புடிச்ச மாதிரி அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தள்ளி நின்னு இவங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடியே ஒரு ஆள வந்து அங்க காட்டியிருப்பாங்கல்ல, அவரு அங்க வந்துட்டு, "நீங்க இதுக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கீங்க தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சிங்குமே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இவருமே அந்த ஐசோன பார்த்துட்டு, அவர் தான் வந்து மாஸ்டர் ஐசோன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சிங் வந்து, "நான் அவர மீட் பண்ணணும்" அப்படின்னு கேட்குறான். உடனே இவரு வந்து, "அவர பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. நீங்களும் வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் எங்களுக்கு டொனேட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே கிங் வந்து அவருக்கு கொஞ்சம் பணம் குடுக்குறான். அதுக்கப்புறம், "நீங்க யாராவது சாப்பிடுறதுக்கு என் கூட வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு கிங் வந்து, "நான் வரல" அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா துப் வந்து, "நாங்க 2 பேரும் வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு
சிங்க வந்து அங்கேருந்து கூட்டிட்டு போறான். அப்ப சிங் வந்து, "இங்க பாரு, உனக்கு வந்து பசிக்குது அப்படின்னா, வெளிய போய் கூட சாப்பிட்டுக்கலாம். இங்க வந்து சாப்பிட வேணாம்" அப்படின்னு சொல்றான். ஆனா துப் வந்து, "இங்க பாரு, எனக்கு வந்து பசிக்கல. நான் வந்து இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் உன்ன வந்து கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன வந்து அவன் கூட கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கான். அப்படி இவங்க 2 பேரும் நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது, தூரமா ஒரு இடத்த வந்து பார்த்துட்டு, அங்க வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இவரு வந்து, "அந்த இடம் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம தான் இருக்கு. இது வந்து மாஸ்டரோடது தான்" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேருந்து சாப்பிடுற இடத்துக்கு வந்து நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா, துக் மட்டும் தான் அவரு கூட பின்னாடி போறான். சிங் வந்து அந்த இடத்துலயே நின்னுடுறான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிட்ட பிறகு, அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். பார்த்தா எல்லாமே களிமண்ணா இருக்கு. கிட்டத்தட்ட யாரோ அதில வந்து பொம்மை செய்றதுக்கு ட்ரை பண்ண மாதிரி காட்டுறாங்க. சிங் வந்து இத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இதோட இந்த எபிசோடு வந்து இங்க முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அதுக்கப்புறம் ஹைப் பண்ணவும் மறந்துறாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.